அடுத்ததான் green tea. உடல்நலம் மற்றும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆக உதவுது. அடுத்ததான் ஒவ்வொரு வகையான black tea. ஸ்ட்ராங்கா, மீடியம், எந்த ஒரு காலநிலை அப்படி எதுவுமே கிடையாது. அதுக்கான எதுக்கு சீசன் என்ற ஒன்றும் இல்லை. அது வந்து எப்போதுமே வளரக்கூடியது. ஒவ்வொரு ட்ரஃபிளையும் வந்து நம்ம 2000 கிலோகிராம் தேயிலை நிலப்பிட்டு அதை அந்த விசிறி வழியா உலர விடுவாங்க. வெற்ற மெஷின் ப்ராசஸ் நடக்குதுன்னா சாதாரணமா பிளாக் டீல வந்து நமக்கு நிறைய விதமான சுவை இருக்கு. அதாவது ஸ்ட்ராங்கா, மீடியம், லைட். ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் நம்ம வந்து ஸ்ரீலங்கா வந்து ஃபேமிலியோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நுவரா எலியா அப்படின்ற லொக்கேஷனில் டேம்ரோன்ற டீ ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. உள்ளே போய் நம்ம வந்து எப்படிலாம் வந்து டீ தயாரிக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, டேம்ரோ டீ ஃபேக்ட்ரியா இதுதான் வந்து பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாக வந்து ஃபேமஸான டீ ஃபேக்ட்ரி. இதை தான் இப்போ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி டம்ரோ, ரொம்ப ஃபேமஸானதான். உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி தராங்க. ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நம்ம உள்ளே போய் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து டீ ஃபேக்ட்ரியில் வந்து டீ எல்லாம் தயாரிக்கிறாங்க நம்ம போய் பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டீ கொடுத்துட்றாங்க. என்னென்ன டீ இருக்கோ எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டீ கொடுக்குறாங்க. நீங்கள் அதை சாப்பிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபேமிலி ஆல்ரெடி உள்ளே போய் என்ட்ரு ஆகிட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த டீ ஃபேக்ட்ரியில் என்னென்ன வந்து பிராண்டு வந்து தயாரிக்கிறாங்க. க்ரீன் டீ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் டீ, ஹெர்பல் டீ, அது மாதிரி நிறைய வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், எங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரீயாக டீ குடிக்க. இந்த சிஸ்டர் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறாங்க ஒவ்வொன்றா என்னென்ன டீ இருக்குன்ட்டு. ஓகே, முதலாவது வந்து இது 3 வகையான டீ. இப்போ நமக்கு ஒரு கப் டீ தயாரிக்கணும்னா நம்ம ஒரு டீஸ்பூன், ஒரு கரண்டி எடுத்து அதை நீருக்குள்ள விட்டு 3 நிமிடங்கள் வைத்துவிட்டு திரும்ப குடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அதே பட்டை நம்ம வந்து 3 தடவை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அடுத்ததுதான் கிரீன் டீ. உடல்நலம் மற்றும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆக உதவுது. அடுத்ததுதான் ஒவ்வொரு வகையான பிளாக் டீ. ஸ்ட்ராங்கா, மீடியம், அரைக்கிறது பொறுத்து எவ்வளோ அரைக்கிறாங்களோ அதை பொறுத்து. ஸோ வந்து ஸ்ட்ராங்கா தான் பால் சேர்த்து குடிக்கிறது. பிஓபிஎஃப் தான் பால் சேர்த்து குடிக்கிறது. பிஓபிஎஃப் என்றா புரோக்கன் என்றா உள்ளே அரைக்கிறது. ஆரஞ்சு என்றா அதுங்க சரியான நிறம். அடுத்து பிக்கோ என்றா முதலாவது தேயிலை தாவரத்தை வந்து நம்ம சைனால இருந்து தான் எடுத்துட்டு வந்தோம். அந்த பேர் வந்து பிக்கோ. ஃபெலிக்ஸ் என்றா ஸ்மாலர் பார்ட்டிகல். ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கர் டீ. அடுத்து பிஓபி மீடியம் டேஸ்ட், எஃப்எஸ்1 மீடியம், பிக்கோ லைட், ஆரஞ்சு பிக்கோ லைட். ஸோ இதுதான் ஒவ்வொரு வகையான பிளாக் டீ. தமிழ் தான், தமிழுக்காக தான் சேனல். ஸோ வணக்கம், என்னோட பேர் பவானி. எங்களோட ஃபேக்ட்ரி பேர் வந்து டம்ரோ. ஒரு தேயிலை தாவரம் வந்து நிலவா வந்து 50 தொடக்கம் 60 ஆண்டுகள் வந்து உயிர் வாழக்கூடியது. ஸோ அதுக்கிடையில் வந்து நம்ம 5 வருடங்களுக்கு ஒரு தடவை வந்து இந்த தேயிலைண்ட உச்சி பகுதியை மட்டும் வெட்டுவோம். ஏனெண்டா அப்படி வெட்டையிலேண்டா அதோட வளர்ச்சி வந்து ஒரு 10 மீட்டர் கொஞ்சம் உயரமாக வளரும். அதை அப்படி வளர்ந்துட்டா அந்த பெண்களால் பறிக்க முடியாது. அதேன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்டா உச்சை மட்டும் வெட்டி விடுவோம். அடுத்து வந்து இங்கே வந்து இலங்கையில் வந்து 2 விதமான தேயிலை தாவரங்கள் இருக்குது. அதோட ஒன்றெண்ட நிறம் வந்து சிவப்பு நிறமாக இருக்கும். ஸோ அந்த தாவரம் வந்து மலை அடிவாரங்களில் மட்டும்தான் வளரும். அந்த தாவரத்தை கொண்டு தான் நம்ம கோல்டன் டீ என்ற ஒரு டீயை செய்கிறோம். முதலாவதா வந்து அந்த தாவரத்துல இருந்து ஒரு பட்டன்டா திறக்கப்படாத ஒரு அரும்பென்று சொல்லுவோம். அந்த அரும்பை கொண்டுதான் நம்ம வந்து கோல்டன் டீ தயாரிக்கிறோம்.
கோல்டன் டீ என்றால் நம்ம அரும்பை பறித்து நேரடி சூரியல் உலர்த்துறது தான் அதன் ஒரு ப்ராசஸ். கோல்டன் டீ சாதாரண எதற்கெல்லாம் நல்லமென்று பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு நல்லம், கேன்சருக்கு நல்லம், எங்களோட குருதி சுற்றோட்டத்துக்கு நல்லம், அடுத்து தோல் நோய்க்கு நல்லம். இது டீகேஃபினேட்டட் மெடிசினபிள் டீ என்று சொல்லுவோம். அடுத்து வந்து மற்ற தாரம் பச்சை நிற தாவரத்தை கொண்டு தான் நம்ம 3 விதமான டீ தயாரிக்கிறோம். அதில் வந்து ஒன்று சில்வர், கிரீன், பிளாக். சில்வர் அண்ட் தி ஒயிட் வந்து சேம் ப்ராசஸ் தான், சேம் பிளான்ட் சேம் ப்ராசஸ் தான். இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் என்ற சுவை வந்து மீடியமாக இருக்கும், ஒயிட் என்ற சுவை வந்து லைட்டாக இருக்கும். கோல்டு வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அடுத்து அது வந்து நல்ல குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி என்று சொல்லுவோம். அடுத்து வந்து கோல்டன் டீ, சில்வர் டீ எப்படி பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, ஒயிட் இந்த மூன்றுமே ஒரே மாதிரியான ப்ராசஸ், ஒரே மாதிரியான பெனிஃபிட்ஸ் தான். அதோட சுவை மட்டும்தான் மாறுபடும். அடுத்து தாவர மாற்றம், அவ்வளவுதான். அடுத்து இந்த பச்சை நிற தாவரத்தில் 2வது சிறுஇலையை கொண்டு தான் நம்ம கிரீன் டீ தயாரிக்கிறோம். கிரீன் டீ என்றா முதலாவது சிறுஇலையை பறிச்சுட்டு நேரடி சூழலில் உலர்த்திட்டு அதை ஸ்டீம் பண்ணி ட்ரை பண்ணுறது தான் அதோட ஒரு ப்ராசஸ். நேரடி சூழலில் உலர்த்திட்டு அதை ஸ்டீம் பண்ணி திரும்ப வந்து ரால் பண்ணுறது தான் அதோட ப்ராசஸ். ஸோ இதில் தான் தேயிலையை அதில் கொட்டிடுவாங்க இல்லையா? அதில் ஸோ அடுத்து வந்து இதுதான் எங்களோட பிளாக் டீ ஃபேக்ட்ரி. இது ரொம்ப பழமையான ஃபேக்ட்ரி. அடுத்து இங்கே வந்து பிளாக் டீ மட்டும்தான் தயாரிப்போம். முதலாவது ஒவ்வொரு சஃபிலையும் வந்து நம்ம 2000 கிலோகிராம் தேயிலை நிரப்பிட்டு இங்க ஒவ்வொரு டஃபிலையும் வந்து நம்ம 2000 கிலோகிராம் தேயிலை நிரப்பிட்டு அதை அந்த விசிறி வழியா உலர விடுவோம். இங்கு வந்து இது வந்து 12 மணித்தியாலத்துக்கு தொடர்ந்து உலரப்படுது. 12 மணித்தியாலத்துக்கு பிறகு 2000 கிலோகிராம் தேயிலை வந்து 1000 குறைச்சிடும். ஏனென்றா அதோட நீர், தூசு, துணிக்க எல்லாமே அகற்றப்பட்டு 2000 குறைஞ்சிடும். அதன் பிறகு நல்லா உலர்ந்த அந்த இலைகளை நம்ம கீழே அனுப்பிடுவோம் 2வது ப்ராசஸ்க்காக. கீழே போயிட்டு பண்ணுறோம். நல்லா உலர்ந்த அந்த இலைகளை வந்து நம்ம அந்த மெஷின், இந்த ரோலர் மெஷின் என்று சொல்லலாம், அந்த மெஷின்ல போட்டு அரைப்பேன். அரைச்ச பிறகு வந்து அந்த இலைகளை வந்து அடுத்த மெஷினுக்கு அனுப்பி ஜன்னல் வழியா ஒரு மெஷின் இருக்கு, அந்த மெஷின்ல போட்டு அதை வெட்டுவேன். முதலாவது கட்ட மெஷின் என்று சொல்லலாம். இங்க ஏன் நம்ம இந்த வெட்டுற மெஷின் ப்ராசஸ் நடக்குதுன்னா, சாதாரணமா பிளாக் டீல வந்து நமக்கு நிறைய விதமான சுவை இருக்கு. அதாவது ஸ்ட்ராங்கர், மீடியம், லைட்டஸ்ட். அதோட சுவை எப்படி மாறுபடும் அதோட சைஸின் அடிப்படையில் ஸ்மாலர் பார்ட்டிகல் சிறு துணிக்க வந்து ஸ்ட்ராங்கர் டேஸ்ட், பெரிய இளவடிவில் இருக்கிறது வந்து லைட்டர் டேஸ்ட். அதான் ஸோ முதலாவது வந்து நம்ம ஒரு சைஸ் வர்றதுக்கு அளவில் வெட்டுவாங்க. வெட்டின பிறகு அதை வந்து இந்த மாதிரி குளிர்த்துக்கு மெஷின் அனுப்பி அதோட சைஸின் அடிப்படையில் பிரிக்கும். இப்போ ரொம்ப பெருசாக இருக்க அந்த இலைகளை வந்து அடுத்த மெஷின் அனுப்பி அதெல்லாம் திரும்பவும் வெட்டுவாங்க. அப்படி 4 தடவை இந்த கட்டிங் அண்ட் செப்பரேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்து நமக்கு 4 விதமான சைஸ் கிடைக்குது. அது ஒவ்வொரு சைஸையும் நம்ம ஸ்ட்ராங்கர், மீடியம், லைட்டஸ்ட் என்று வகைப்படுத்துவோம். ஸோ மெஷினின் அடிப்படையில் முதலாவது வந்து லைட்டஸ்ட் தயாரிப்போம். அடுத்து லைட், மீடியம், ஸ்ட்ராங்கர். ஸோ அதில் 4 விதமான டீயை தயாரித்த பிறகு வந்து இங்கே கொண்டு வந்து அதை நம்ம பதப்படுத்துவோம். பதப்படுத்தலைன்னா நம்ம வந்து சைஸின் அடிப்படையில் நீரை சிறுதுளியா தூவிட்டு அதை வந்து இந்த மேசையில வந்து 3 மணித்தியாலத்துக்கு நிரப்பி வைப்பாங்க. 3 மணித்தியாலங்களுக்கு பிறகு வந்து அந்த பச்சை நிறமான அந்த இலை வந்து ப்ரௌனா மாறிடும். ஏனென்றா நம்ம நீரை சிறுதுளியா தூவும் போது அதோட என்சைமெண்ட்ஸ் ரியாக்ட் ஆகி அது ஆக்சிடேட் ஆகும். அதன் வழியா வந்து அதோட நிறம், சுவை, மனம் எல்லாமே மாறுபடும். அது முதலாவது வந்து அந்த நிறம் கிரீன்ல இருந்து ப்ரௌனா மாறிடும். அதன் பிறகு அந்த ப்ரௌனான அந்த டீயை நம்ம அடுத்த ப்ராசஸ்க்காக அனுப்பி விடுவோம். சரியா? நம்ம நல்லா உலர்த்தின அந்த இலையை வந்து இங்க வந்து பதப்படுத்துறோம். உலர்த்தின அந்த டீயை வந்து இங்க பதப்படுத்துவோம். பதப்படுத்துறதுன்னா முதலாவது அந்த மெஷின் வந்து ரொம்ப பழமையான மெஷின், விறகு கொண்டு வேலை செய்யற மெஷின். இங்க வந்து 125 செல்சியஸ் பாகை கொண்டு நம்ம இங்க வந்து உலரப்படுறோம். ஸோ இது வந்து 20 நிமிடங்களுக்கு உள்ள அந்த பிறகு வந்து அந்த பதப்படுத்தலின் போது ப்ரௌனான அந்த டீ இங்க உலர்த்தலின் பிறகு வந்து பிளாக்கா மாறிடுது. அப்படி பிளாக்கா மாறின அந்த பிளாக் டீயை தான் நம்ம இறுதி ப்ராசஸ்க்காக அனுப்பி விடுவோம். இல்ல
வெளியிடங்கள்ல செய்றவங்க ஃபேக்டரிக்குள்ள விவசாயத்துக்கு வந்து ப்ராப்ளம். சோ அடுத்து வந்து என்னன்னா நம்ம பதப்படுத்தி இந்த உலர்த்தின அந்த டீ இங்க எடுத்துட்டு வந்து முதலாவதா வந்தா இதுல வந்து இலைய வெறியா தண்டை வெறியா பிரித்தடிப்பாங்க. ஏனென்றா இலைதான் நமக்கு டீ, தண்டு நம்ம டீயா குடிக்கிறது இல்ல. அதன்றதுனால இலைய வெறியா தண்டை வெறியா அதன் எடையின் அடிப்படையில, அதாவது தண்டு வந்து எடை குறைவானது, இலை வந்து எடை கூடியது. சோ அதன் பிறகு வந்து இலைய வெறியா தண்டை வெறியா பிரித்தெடுத்த பிறகு வந்து இலைய வந்து உரமா தண்டை உரமா பயன்படுத்த தோட்டத்துக்கு அனுப்பி விடுவேன். இலைய வந்து இறுதி ப்ராசஸ்க்காக அனுப்பி விடுவேன். சோ அங்க வந்து திரும்பவும் அந்த சைஸ் இந்த அடிப்படையில பிரித்த பிறகு பிளாக் டீ இந்த ப்ராசஸ் முடிவடைகிறது. சோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். அடுத்து என்னன்னா இலங்கையில வந்து அரசாங்க சட்டப்படி நம்ம தேயிலை தயாரிப்புல இருந்து 80% டீயை வந்து நம்ம அரசாங்கத்திடம் தான் விற்கணும். அவங்க தான் அதை வந்து வெளியிடங்களுக்கு வைப்பாங்க. சோ அரசாங்கத்திடமிருந்து தான் எல்லா உலகளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேயிலை நிறுவனங்கள், நிறைய தேயிலை நிறுவனங்கள் வந்து அரசாங்கத்திடமிருந்து வாங்குற அந்த தேயிலைய வந்து எந்த டீயா வாங்குறவங்களோ அதே டீயை அவங்க அதே மாதிரி விற்க போறது இல்லை. ஏனென்றால் எல்லாரும் ஒரே தேயிலையை வாங்கி வேறு வேறு பேர்கள்ல விற்க முடியாது. அதனால அவங்க அதுக்குள்ள கெமிக்கல்ஸ். சிங்கர் அப்படின்றது ஒரு டீ கேள்விப்பட்டிருக்கா? இந்த கிரிக்கெட் விளையாடுறப்ப அது பிராண்ட் சிங் டீ ஏதோ ஒன்று இருக்கா? அதேண்டா அவங்க வந்து டீயா வந்து ஆக்ஷன்ல வாங்குறவங்க. ஆக்ஷன்ல வாங்குறவங்க. கவர்மெண்ட்ல வாங்கி அது அவங்களுக்கு தனிப்பட்ட சுவையா கலந்து. சோ இது ரொம்ப ஃபேமஸ் பழையமையான இது. சோ அந்த வெளியிடங்கள்ல வாங்குற அந்த டீ வந்து சோ நீங்களே வந்து 80% வந்து கவர்மெண்ட்க்கு தான் கொடுக்கணும். 20% மட்டும் நம்ம இங்க விற்போம். ஆனா அரசாங்க சட்டப்படி வந்து நம்ம எந்த கலப்படமும் செய்ய முடியாது. நம்ம எந்த டீயை தயாரிக்கிறோமோ அதே டீயை தான் வெளியில விற்கிறோம். அதனால தான் எல்லா இடங்களும் சொல்லுவாங்க டீ ஃபேக்டரியில மட்டும் தான் பிஆர் சிலாட்டி வாங்குறோம். சோ கவர்மெண்ட்டே பேக் பண்ணி விக்குதா இல்ல அவங்க அதை சேல் பண்ணிடுவாங்க பிரைவேட்டுக்கு? அதே மாதிரி தான் ஆக்ஷன்ல இதே ஆக்ஷன்ல விட்டுருவாங்க இல்லையா? கவர்மெண்ட் எந்த கலப்படமும் செய்யாது. அதுக்கப்புறம் நடக்காது. அதுக்கு பிறகு தான் அந்த கலப்படம் நடக்கலாம். ஏன்னா இப்போ ஒரே டீ எல்லாரும் வேறு வேறு பேர்ல விற்க முடியாது. ஸ்ட்ராங் சம்திங் பேர்லாம் மாத்தி நம்ம தமிழ் மக்கள் வந்து உருவாக்குன டீ இது. அற்புதம். பிளாக் டீ அது டீ காஃபியே குடிச்சதில்லை. பட் ஆனால் வந்து அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியுது. குடிச்சு பார்க்கலாம் எப்படின்ட்டு. சூப்பராக இருக்கு. இந்த பிளாக் டீ டேஸ்ட் இருக்கு.